Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு மே 18, 19, 20 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது Telegram ஆப்ல நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் Telegram ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பயந்தவனுக்கு வாழ்க்கை வலிகள் நிறைந்தது. சரிங்களா, நாம் வாழ்க்கையை வாழ பயந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வலிகள் நிறைந்ததாக இருக்கும். சரிங்களா, அதற்கு பதிலாக துணிந்தவனுக்கு வாழ்க்கை வலிகள் நிறைந்தது. சரிங்களா, அதுக்கு பதிலாக எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாமல் துணிந்து நம்ம செயல்படுவோமே ஆனால் நமக்கான வழிகள் அப்படிங்கிறது நிறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கும். ஆக நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் பயப்படாமல் துணிந்து தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வழிகளுக்கு பெரிதாக வழிகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா, பாருங்கள், பயந்தவனுக்கு வாழ்க்கை வலிகள் நிறைந்தது, துணிந்தவனுக்கு வாழ்க்கை வழிகள் நிறைந்தது. சரிங்களா, ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மே 18ஆம் தேதி உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே, அதாவது உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம். அதாவது உலகளாவிய அளவில் அதிகமான மனிதர்கள் இறந்து போகக்கூடிய ஒரு நோய் காரணிகள் ஒன்றாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் எய்ட்ஸ் இருக்குது. எய்ட்ஸுக்கான மருத்துவ முறைகள், மருந்துகள், ஊசிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் முறையாக இன்னும் கண்டறியப்படலை. அந்த அடிப்படையில் பொதுவாக மக்கள் மத்தியில் எய்ட்ஸ் நோயினுடைய அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதுபோக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எய்ட்ஸ் நோய்க்கான அந்த மருந்துகளை கண்டுபிடிப்பது குறித்த ஒரு ஆர்வத்தை அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் மற்றும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை ஏற்படுத்துவது, மேலும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை பெருமைப்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க. சரியா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பதை ஊக்கப்படுத்துவதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத முதல் தகவலாக பார்க்க. சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மே 18ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு தினம் இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. சரிங்களா, சர்வதேச அருங்காட்சியக தினம். அருங்காட்சியகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டைய மக்களினுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய இளம் தலைமுறைக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மியூசியத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் காட்சி தருது. ஆனால் அது உறங்கி கொண்டிருந்தாலும் அதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிவார்ந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய அம்சங்களாக அந்த மியூசியங்கள், அருங்காட்சியகங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த அடிப்படையில் அருங்காட்சியகங்களுடைய முக்கியத்துவம் குறித்து புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் அருங்காட்சியகங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மே 18ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மியூசியம் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். சரிங்களா, கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான அருங்காட்சியகங்கள். அதாவது அருங்காட்சியம் அப்படிங்கிறது மக்களினுடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான வழிகளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் அமைந்திருக்கக்கூடிய லூவர் அருங்காட்சியகம். அதே போல் உலகினுடைய மிக சிறிய அருங்காட்சியகம் பிரிட்டனில், இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. ஒரு ஃபோன் பூத் சைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அருங்காட்சியம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா, ரைட். அப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் அருங்காட்சியகங்களுடைய மியூசியத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 18ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். சரிங்களா, அடுத்து மே 19ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், அதாவது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா ஐபிடி அப்படின்பாங்க. ஐபிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழில்
குடல் அழற்சி நோய். சரிங்களா? அதாவது குடலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான தொற்று வியாதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குடல் அழற்சி. அந்த குடல் அழற்சி நோய் குறித்து புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது குறித்த விழிப்புணர்வுக்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 19 இந்த வேர்ல்டு ஐபி டே கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஐபிடி ஹேஸ் நோ பார்டர்ஸ். ஐபிடிக்கு எல்லைகள் இல்லை அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடுது. அப்போ நாம தெரிஞ்சுள்ள தகவல் ஒவ்வொரு ஆண்டு மே 19 உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் குடல் அழற்சி நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உலக குடல் அழற்சி நோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு தீம் கருப்பொருள் என்னன்னு சொன்னால் ஐபிடி ஹேஸ் நோ பார்டர். சரிங்களா? அடுத்த நாம் பார்க்குற தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 20 அனுசரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தினம் வேர்ல்டு பி, அதாவது உலக தேனீக்கள் தினம். சரிங்களா? தேனி அப்படிங்கிறது இந்த சுற்றுப்புற சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. பார்க்க ஏதோ ரொம்ப சின்ன உயிரினமாக இருந்தாலும் சுறுசுறுப்புக்கு பெயர் போன தேனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றுப்புற சூழலில் மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கிய காரணமாக அது அமைகிறது. தேனீக்கள் அழிந்து போனால் பாதிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் தேனீக்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. தேன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்தாகவும் பயன்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் நடந்ததற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி என்கேஜ்டு வித் யூத் அப்படிங்கிறது இந்த ஆண்டு, அதாவது தேனி இளைஞர்களுடன், அதாவது இளைஞர்களுக்கான தேனி நாம் எடுத்துக்கலாம். இளைஞர்களுக்கு மத்தியில் தேனி குறித்த புரிதலை ஏற்படுத்துறது கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேனி தினம் ஆண்டுதோறும் மே 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடுது. சரிங்களா? உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் தேனீக்கள் இந்த சுற்றுப்புற சூழலில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய அழிவு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்ங்கிறது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக உலக தேனி தினம் ஆண்டுதோறும் மே 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்குற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு மெட்ராலஜி டே, அதாவது உலக அளவீட்டியல் தினம். சரிங்களா? அதாவது அளவீடுகள் குறித்த ஒரு புரிதலை, இன்றைய காலகட்டத்தில் நம்ம உலகினுடைய அனைத்து பகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே விதமான அளவீடுகளை எஸ்ஐ அலகுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் அளவீடுகளினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, அது போன்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 20 உலக அளவீட்டியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வி மெஷர் டுடே ஃபார் எ சஸ்டைனபிள் டுமாரோ. சரிங்களா? பொருத்தமான நாளைக்காக நாம் இன்று அளவிடுகிறோம் அப்படிங்கிறது இந்த ஆண்டத்திற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? நாம தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு மே 20 மக்கள் மத்தியில் அளவீடுகளுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக வேர்ல்டு மெட்ராலஜி டே உலக அளவீட்டியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வி மெஷர் டுடே ஃபார் எ சூட்டபிள் டுமாரோ. சரிங்களா? சூட்டபிள் டுமாரோ. ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் பந்தம் சேவை. சரிங்களா? பந்தம் சேவை அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய சேவையை யார் தொடங்கியிருக்காங்கன்னு சொன்னால் சென்னை பெருநகர காவல்துறை தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் 75 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்து கொடுப்பதற்கான ஒரு திட்டம். அதாவது சென்னை பெருநகர காவல்துறை பல்வேறு வகையான சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கிட்டு வராங்க. விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, சிறார்களுக்கு, இளம் குற்றவாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான சேவைகளை வழங்கிட்டு வராங்க. அதில் ஒரு சேவையாக தற்போது என்ன தொடங்கியிருக்காங்கன்னு சொன்னால் 75 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு, அதாவது அவங்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்குவதாக இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவ உதவி, சட்ட உதவி, இன்னும் மாதிரி அவங்க பாதுகாப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட உதவிகளையும் சேவைகளையும் செய்து கொடுப்பதற்காக சென்னை பெருநகர காவல்துறையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இதற்காக ஒரு இலவச தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறாங்க. அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மூத்த குடிமக்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான உதவிகள் செய்து கொடுக்கப்படும். சரிங்களா? தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9499957575 அப்படிங்கூடிய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் 75 வயதுக்கு மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்க, மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு சேவையாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், இல்லை சட்ட உதவியாக இருக்கலாம், இல்லை மனநல ஆலோசனைகளாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு தரப்பட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பதற்காக சென்னை பெருநகர காவல்துறை பந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய சேவை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்குற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்குன்னு சொல்லி ஐநா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐநா இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை என்ன மாற்றிருக்காங்கன்னா 6.9% மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பொது முதலீடு மற்றும் தனி நபருடைய நுகர்வு காரணமாக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 6.2 அப்படிங்கிறத 6.9 மாற்றிருக்கிறாங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவீக்கம் 2023 வந்து 5.6% இருந்துச்சு. 2024 பணவீக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.5% இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐநா முன்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.2% பதிலாக நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐநா மறு கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பொது முதலீடு மற்றும் தனிநபர் நுகர்வு காரணமாக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பணவீக்கம் இந்த 2024 4.5% இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வி காமகோடி அவர்கள் நியமனம். வி காமகோடி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் ஐஐடியினுடைய தற்போதைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவரை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், மதுரையில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் மற்றும் ஒன்றிய கல்விக்குழு உறுப்பினராகவும் நியமனம் பண்ணி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோப்பூரில் சற்றேறக்குறைய 222 ஏக்கர் பரப்பளவில் 1978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் நாட்டு நிதி உதவியோட எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது கட்டப்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனமான எல்என்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மதுரை எய்ம்ஸினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராக இந்திய அரசாங்கத்தால் சென்னை ஐஐடியினுடைய தற்போதைய இயக்குநராக இருக்கக்கூடிய வி காமகோடி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், உலகினுடைய சூப்பர் பணக்காரர்கள் பட்டியல். சரிங்களா? அதாவது ப்ளூம்பெர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் 100 பில்லியன் டாலருக்கு மேலே சொத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் சூப்பர் பணக்காரர்கள்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் 15 இடங்களுக்குள்ளே இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் முதலிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்விஎம்ஹெச் நிறுவனத்தினுடைய நிறுவனமான பெர்னாட் அர்னால்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 222 பில்லியன் டாலர்களோட இந்த பட்டியலில் அவர் முதலிடத்தில் இருக்கிறாரு. சமீபத்தில் ஃபோர்ப்ஸ் இதில் வெளியிட்ட அந்த பட்டியலையும் அவர் தான் முதலிடத்தில் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? 2வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் நிறுவனத்தினுடைய ஜெஃப் பெசோஸ் 208 பில்லியன் டாலர் 2வது இடத்துலையும், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லாவினுடைய நிறுவனரான எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் 187 பில்லியன் டாலரோட 3வது இடத்துலையும் இருக்கிறாங்க. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய முகேஷ் அம்பானி 110 பில்லியன் டாலர்களோட 12வது இடத்துல இருக்கிறாரு இந்த ப்ளூம்பெர்க்கினுடைய பட்டியலில். அதே போல் கௌதம் அதானி குழுமங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 100 பில்லியன் டாலர்களோட 14வது இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? அதாவது இதற்கு முந்தைய மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கௌதம் அதானுடைய பங்குகள் சரிந்ததினால் அவர் பின்தள்ளப்பட்டார். தற்போது மீண்டும் அவருடைய பங்குகள் அதிக விலைக்கு விற்பனையாகிறது காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் முன்னணி இடத்தை பிடிச்சிருக்கார். அது முதல் 15 இடங்களுக்குள்ள ஒருத்தராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்க்க. சரியா? அதாவது நாம் தெரிந்து கொண்ட தகவல், உலகினுடைய சூப்பர் பணக்காரர்கள் 100 பில்லியன் டாலரை விட அதிகமான சொத்து வச்சுருக்கிறவங்க. அந்த அடிப்படையில் முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்விஎம்ஹெச் குழுமங்களுடைய தற்போதைய நிறுவனராக இருக்கக்கூடிய பெர்னாட் அர்னால்டு இருக்கார் இல்லையா, அவர் பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்காது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப் பெசோஸ், 3வது இடத்துல எலான் மஸ்க் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய முகேஷ் அம்பானி 12வது இடத்துலையும் கௌதம் அதானி 14வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அதிகமாக சம்பளம் பெறக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான பட்டியலை ஃபோர்ப்ஸ் இதழ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் வெளியிட்டிருக்கு. சரிங்களா? இதில் கடந்த ஓராண்டுகளில் மட்டும் அவங்க வீரர்கள் சம்பாதித்த பணத்தின் அடிப்படையில், சம்பளத்தின் அடிப்படையில், அதாவது விளையாட்டு போட்டிகளில் வென்ற பரிசு தொகை ஒரு பக்கம் இருக்குது, அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் விளம்பரங்களில் வரக்கூடிய பரிசு தொகை இருக்குது, சம்பளம் இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு வருஷத்தில் அவங்க பெற்ற அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய வீரராக யார் இருக்கிறான்னு சொன்னால் கால்பந்தினுடைய ரொம்ப அற்புதமான வீரராக இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ CR7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரர் கடந்த ஓராண்டில் மட்டும் சற்றேறக்குறைய 2170 கோடி ரூபாய் ஊதியத்தோட சம்பளத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறார். அவர் கடந்த ஓராண்டுகளில் விளையாட்டுக்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விளம்பரங்களுக்காக மட்டும் சற்றேறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? அடுத்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெயின் நாட்டினுடைய கோல்ஃப் வீரரான ராகம் 1820 கோடியே 2வது இடத்துலையும், அர்ஜென்டினாவினுடைய லயோனல் மெஸ்ஸி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1127 கோடியோட 3வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? இப்போ நாம தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான பட்டியலை அமெரிக்காவினுடைய ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் முதலிடத்தில் யார் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ சற்றேறக்குறைய 2170 கோடி சம்பளத்தோட ஒரு முதலிடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். கோல்ஃப் வீரரான ராகம் 2வது இடமும் கால்பந்து வீரரான லயோனல் மெஸ்ஸி 3வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பாவடி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பீம்ஸ் திட்டத்தின் கீழ் பீம்ஸ் மருத்துவமனை, அதாவது இந்தியாவில் பேரிடர் காலகட்டங்களில் வந்து மிக குயிக்காக போய் மருத்துவ சேவைகள் செய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையடக்க மருத்துவமனை வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த கையடக்க மருத்துவமனையை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுக்காக பிரத்யேகமாக என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் பேராஷூட் ஒன்று ரெடி செய்யப்பட்டிருக்குது. அந்த பேராஷூட் மூலமாக இந்த மருத்துவமனையை தேவைப்படக்கூடிய இடங்களில் தரையிறக்க முடியும். அந்த அடிப்படையில் அந்த பேராஷூட் சரியான முறையில் வேலை செய்கிறதா அப்படிங்கிறதற்கான சோதனை இந்திய விமானப்படையால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவணும், அதுக்காக அந்த மருத்துவமனை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ வந்து பீம்ஸ் திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டனால அந்த பீம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 720 கிலோ எடையுடையது அந்த மருத்துவமனை. சரியா? இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மினி ஆப்ரேஷன் தியேட்டர், அப்புறம் மருத்துவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள், பேஷண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பலவிதமான மருந்து பொருட்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் அடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்திய விமானப்படை இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல தரையிறக்குவதற்காக பிரத்யேகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் பேராஷூட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அதற்கான சோதனை உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ராவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த பேராஷூட்டை யார் ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏர் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பேராஷூட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டது. சரிங்களா? இதான் அந்த பேராஷூட் மூலமாக அந்த மருத்துவமனை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் தரையிறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படையினுடைய போர் விமானத்திலிருந்து அது என்ன செய்யப்பட்டுச்சுன்னா கீழே விடப்பட்டுச்சு. அந்த பேராஷூட்டு சற்றேறக்குற 1500 அடி உயரத்திலிருந்து இறக்கப்பட்டுச்சு. வெற்றிகரமாக அந்த மருத்துவமனை கீழே வந்து தரையிறங்குச்சு. இது அந்த மருத்துவமனை என்ன செட்டப், அந்த மருத்துவமனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விரிவாக தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே முன்னால் பார்த்துருக்கோம். அதாவது குருகிராமில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கையடக்க மருத்துவமனை, உலகினுடைய முதலாவது கையடக்க மருத்துவமனை வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே மாதிரியான மருத்துவமனை தான் இது. இப்போ அந்த மருத்துவமனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா, பேரிடர் காலகட்டங்களில் ஒரு மலை பிரதேசத்துக்கு வேறு எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பேராஷூட் தேவை. அந்த பேராஷூட் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்திய விமானப்படையால் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டு அது சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பீம்ஸ் திட்டத்தின் கீழ் பீம்ஸ் மருத்துவமனையை பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்திய விமானப்படை பிரத்யேகமாக அதற்குன்னு சொல்லி பேராஷூட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேராஷூட்டுக்கான சோதனை வெற்றிகரமாக ஆக்ராவில் உத்தரப்பிரதேசத்தில் இந்திய விமானப்படையால் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்து. இந்த பேராஷூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஏர் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு சார்பில் நிறுவனம் சார்பில் அந்த பேராஷூட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கஜகஸ்தானில் நடைபெற்ற எலார்டா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி. இதில் வெவ்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. நிகாத் சரீப் 52 கிலோ எடை பிரிவில் தங்கம் கைப்பற்றியிருக்கிறாங்க. மீனாட்சி 48 கிலோ எடை பிரிவில் தங்கம் கைப்பற்றியிருக்கிறாங்க. அனாமிகா 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்து வெள்ளி கைப்பற்றியிருக்கிறாங்க. மனிஷா 60 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்து வெள்ளி கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். சரியா? இப்போ கஜகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டி. இதில் நிகாத் சரீன் நாடு மீனாட்சி 52 கிலோ எடை பிரிவில் சரீனும் 48 கிலோ எடை பிரிவில் மீனாட்சியும் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. 50 கிலோ எடை பிரிவில் அனாமிகா வெள்ளியும் 60 கிலோ எடை பிரிவில் மனிஷா வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி 2024. இதில் ஆடவருக்கான ரெட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இணையான சாத்விக் சாய்ராஜ் அண்ட் ஷிராக் செட்டி கடந்த ஆண்டு இவங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக உயரிய விருதான கேல் ரத்னா விருது வாங்கினாங்க. தயான்சந்த் கேல் ரத்னா விருது இந்திய விளையாட்டுத்துறை உச்சபட்ச விருது அந்த விருது. ரைட். ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இறுதிப் போட்டியில் சீன இணையான ஷென் போயாங் அண்ட் லியூயே தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க 2 பேரும் இணைந்து உலகளாவிய அளவில் கைப்பற்றக்கூடிய 9வது பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் தாய்லாந்தில் நடைபெற்ற தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவருக்கான ரெட்டையர் பிரிவில் இந்திய இணையான சாத்விக் சாய்ராஜ் அண்ட் ஷிராக் ஷெட்டி இணை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சீன இணையை வீழ்த்தி தங்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் 9வது உலக டூர் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்து நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி. இத்தாலியில் நடைபெற்ற மகளிருக்கான டென்னிஸ் போட்டி. இந்த மகளிருக்கான டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி போட்டியில் வந்து உலகினுடைய நம்பர் 1 வீராங்கனையான போலந்தினுடைய இகா ஸ்வியாடெக் உலகினுடைய 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீராங்கனையான பெலாரஸினுடைய அரீனா சஃபலன்காவை எதிர்த்து விளையாண்டாங்க. ரொம்ப எளிமையான முறையில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இகா ஸ்வியாடெக் இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அதாவது
இத்தாலியன் ஓப்பன் போட்டியில் இதுவரைக்கும் அவங்க இதுக்கு முன்னால் 2 பட்டங்களை கைப்பற்றிருந்தாங்க. இப்போ 3வது முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி பெருமை சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ நாம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் உலகினுடைய நம்பர் 1 வீராங்கனையான இகா ஸ்வியாடெக், 2ஆம் நிலை வீராங்கனையான 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீராங்கனையான அரினா சஃபலன்காவை எடுத்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜப்பானில் நடைபெற்ற உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் இந்திய வீரர் வீராங்கனைகள் வெவ்வேறு போட்டிகளில் பதக்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஷாத் குமார் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால், T47 உயரம் தாண்டுதல் அப்படிங்கக்கூடிய பிரிவில் 1.99 மீட்டர் சற்றேறக்குறைய 2 மீட்டர் உயரம் தாண்டி என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரீத்தி பால் T35 என அழைக்கப்படக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய 200 மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30.49 வினாடிகளில் பந்தய இலக்கை கடந்து வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? தெரிந்து கொண்ட தகவல், ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான நிஷாத் குமார் T47 உயரம் தாண்டுதல் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.99 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. பிரீத்தி பால் T35 என அழைக்கப்படக்கூடிய 200 மீட்டர் ஓட்டத்தில் தன்னுடைய பந்தய இலக்கு 30.49 வினாடிகளில் கடந்து வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ரைட், நம்ம ரீக்கே பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அளவில் மருத்துவ உலகத்தில் எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி உருவாக்குவது குறித்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மே 18ஆம் தேதி வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் அருங்காட்சிகளுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஏற்படுத்தும், அருங்காட்சிகளை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஏற்படுத்துவதற்காகவும் உலக அருங்காட்சிகள் தினம் ஆண்டுதோறும் மே 18 அனுசரிக்கப்படுகிறது. பார்த்தா இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 19ஆம் தேதி குடல் அழற்சி நோய் என அழைக்கப்படக்கூடிய வேர்ல்டு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. குடல் அழற்சி எதனால் ஏற்படுகிறது, அதை தவிர்த்து கொள்வதற்கான நடவடிக்கை என்ன, அதற்கான மருத்துவ முறைகள் என்ன போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுது இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஐபிடி ஹஸ் நோ பார்டர்ஸ், ஐபிடிக்கு எல்லைகள் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சுற்றுப்புறச் சூழலில் தேனீகளினுடைய முக்கியத்துவம், அதாவது மகரந்த சேர்க்கையில் தேனீகள் பெரும்பங்கு வகிக்குது. அந்த அடிப்படையில் தேனியை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் உலக தேனீ தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 20ஆம் தேதி அனுசரிக்கப்படும். இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன சொன்னால் பி என்கேஜ்டு வித் யூத். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவீடுகளினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக உலக அளவீட்டியல் தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வி மெஷர் டுடே ஃபார் எ சூட்டபிள் டுமாரோ. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்வதற்காக பந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய திட்டத்தை அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. இதற்காக மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க 9499957575. இந்த தொலைபேசி எண்ணுக்கு உதவி தேவைப்படக்கூடியவங்க, அது மருத்துவ உதவியாக இருக்கலாம், இல்லை மனநல ஆலோசனை உதவியாக இருக்கலாம், சட்ட உதவியாக இருக்கலாம், பாதுகாப்பு தேவையாக இருக்கலாம், என்ன உதவி கேட்டாலும் மூத்த குடிமக்களுக்கு, அதாவது குறிப்பாக 75 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக பந்தம் அப்படிங்கிற பேரில் இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐநா மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு முன்னால் 6.2% இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவில் பொது முதலீடு மற்றும் தனிநபர் நுகர்வு காரணமாக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படிங்கிறத ஐநா கணிச்சிருக்கிறாங்க. 2023 5.6% இருந்த பணவீக்கம் 2024 4.5% இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐநா கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மெட்ராஸ் ஐஐடியினுடைய தற்போதைய இயக்குநர் வி காமக்கோடி அவர்களை இந்திய அரசாங்கம் மதுரையில் தோப்பூரில் அமைய பெற்றிருக்கக்கூடிய தற்போது கட்டிட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவனுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் மற்றும் ஒன்றிய கல்விக்குழு உறுப்பினராகவும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்திய அரசாங்கம் சார்பில் மதுரையில் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை 222 ஏக்கர் பரப்பளவில் சற்றேறக்குறைய 1978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு நிதியுதவியோடு கட்டப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையை இந்தியாவுடைய ஆகச்சிறந்த நிறுவனங்கள் ஒன்றான L&T நிறுவனம் கட்டிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து ப்ளூம்பெர்க் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, $100 பில்லியன் மேலே சொத்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் பணக்காரர்களுக்கான பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் LVMH நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஃபெர்னாட் அர்னால்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய $222 பில்லியன் முதலிடத்தில் இருக்கிறாரு. அமேசான் நிறுவனத்தினுடைய ஜெஃப் பெசோஸ் 2வது இடத்துலையும், அதே போல் டெஸ்லா நிறுவனத்தினுடைய நிறுவனரான எலான் மஸ்க் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ரிலையன்ஸ் குழுமங்களுடைய முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய $110 பில்லியன் 12வது இடத்துலையும், அதானி குழுமங்களுடைய நிறுவனமான கௌதம் அதானி பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 பில்லியன் 14வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
அடுத்து அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கடந்த ஓராண்டில் மட்டும் சற்றேறக்குறைய 2170 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்று போர்ச்சுகல் நாட்டினுடைய கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் இருக்கிறாரு. ஸ்பெயினுடைய கோல்ஃப் வீரரான ராகம் 2வது இடத்துலையும், அதே போல் அர்ஜென்டினாவினுடைய கால்பந்து வீரரான லயோனல் மெஸ்ஸி 3வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய விமானப்படை வந்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக பீம்ஸ் மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த மருத்துவமனையை தரையிறக்குவதற்காக இந்திய விமானப்படை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமாக ஒரு பேராஷூட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேராஷூட்டுக்கான சோதனையை ஆக்ராவில் உத்தரப்பிரதேசம் அவங்க வெற்றிகரமாக செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்து இந்த மருத்துவமனை சற்றேறக்குறைய 720 கிலோ எடையுடையது. ஆபத்து காலங்கள் உதவுவதற்காக இந்த மருத்துவமனை கையடக்கு மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்குது. இல்லை மருத்துவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய இதர மருத்துவ பொருட்கள் போன்ற இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த பேராஷூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஏர் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கஜகஸ்தானில் நடைபெற்ற எலோரா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 52 கிலோ எடைப்பிரிவில் நிகாசரின் தங்கமும், 48 கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சி தங்கமும் கைப்பற்றியிருக்கிறாங்க. 50 கிலோ எடைப்பிரிவில் அனாமிகா வெள்ளியும், 60 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் இந்திய இணையான சாத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் ஷெட்டி இணை என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் சீன இணையை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து கைப்பற்றக்கூடிய 9வது உலக டூர் பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓப்பன் மகளிருக்கான டென்னிஸ் போட்டியினுடைய இறுதி சுற்றில் உலகினுடைய நம்பர் 1 வீராங்கனையான போலந்தினுடைய இகா ஸ்வியாடெக் பெலாரஸினுடைய அரினா சஃபலன்காவை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. 3வது முறையாக அவங்க இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்தாக ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நிஷாத் குமார் T47 உயரம் தாண்டுதல் பிரிவில் 1.99 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதேபோல் பிரீத்தி பால் T35 200 மீட்டர் ஓட்டத்தில் 30.49 வினாடிகளில் பந்தய இலக்கு கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்வர்சேஷனில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேலையபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.